உங்களுக்கு நிஜமாவே என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் அசால்ட்டாக சமாளித்து வெளியே வந்துடலாங்க. இந்த நிமிஷம் எனக்கு இது தேவையா, நான் அழுகிற அளவுக்கு, நான் வேல்யூ பண்ணுற அளவுக்கு அந்த என் எதிரில் உள்ள மனுஷன் அவ்வளோ நல்லவனா, அவன் நிஜமாவே என் லைஃப்பில் முக்கியமானவனா, அவன் இருந்தால் நிஜமாவே நான் சந்தோஷமாக இருப்பேனா, அவள் என்னை பத்திரமா பார்த்துப்பாளா, அவளுக்காக நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுக்கும் அவள் வேல்யூ ஆனவளா அப்படின்னு நிறையா விஷயத்தில் யோசிங்க. ஏன்னா இப்போ பல பேர் என்னென்னா அவங்க செய்ய தப்பு என்னன்னே தெரியாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையே. உங்களோட கண்ணீரோட வேல்யூ உங்களுக்கு தெரில, உங்களோட டைமோட வேல்யூ உங்களுக்கு தெரில. அதை சம்மந்தமே இல்லாத, பிரயோஜனமே இல்லாத ஒரு வேஸ்டான மனுஷங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு உங்கள் பொண்ணான நேரத்தை அந்த மாதிரி வேஸ்டான ஆளுங்களை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை விட முக்கியமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை போய் பாருங்கள். இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாதீங்க. ஏன்னா நீங்கள் ராஜாவோ இல்லை ராணியாவோ இருக்கலாம், ஆனால் எய்த்தாப்பில் இருக்கவங்களை நீங்கள் ராஜா ராணின்னு யோசிக்கிறதுனால தான் உங்கள் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரில. ஸோ உங்கள் வேல்யூ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவங்களோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அழுகிறதுக்கும் புலம்புறதுக்கும் உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க உண்மையிலுமே வேல்யூவான ஆளுங்களான்னு, அவங்க நிஜமாக வேல்யூவான ஆளுனா அதுக்காக நம்ம என்ன சிரமம் வேணால் போடலாம். ஆனால் அவங்களே ஒரு வேஸ்ட்லெஸ் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கே புரியுது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை விட நிறைய முக்கியமான வேலை இருக்குது, அதை போய் பாருங்கள். ஓகேவா? டேக் கேர்.